திருக்குறளில் பொறையுடைமை அதிகாரம் இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு 10 திருக்குறள் பார்க்க போகிறோம். பொறையுடைமையில் முதலாவது குறளாக, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இல்லையா? நிலம் எப்படி தங்களை தோண்டுபவரையும் பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு கம்முன்னு இருக்கோ, அதே மாதிரி நம்மளை இழிவுபடுத்துகிறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் அதுதான் சிறப்பு அப்படிங்கிறாரு. அதாவது அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவர்னு அர்த்தம். தலைனா சிறந்த பண்பு, இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர். இப்போ என்ன சொல்கிறாங்க? நிலம் எப்படி தன்னை தோண்டுபவரையும் தாங்குதோ அதே மாதிரி நம்மளை இழிவுபடுத்துகிறவங்களையும் நம்ம பொறுத்துக்கணும். அதுதான் சிறந்த பண்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. முதல் என்ன சொன்னாங்க? பொறுத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை ஒருவர் பொறுத்துக்கிறது சிறப்பு தான். ஆனால் அதையும் விட சிறந்தது எது அப்படின்னா, அந்த துன்பத்தையே மறந்துடுறது. ஒருத்தவங்க செய்கிற துன்பத்தையே என்ன பண்ணணும்? மறந்துடணும். அதுதான் சிறப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை. அடுத்ததாக, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது இன்மைனா வறுமைன்னு அர்த்தம், மடவார்னா அறிவற்றார், ஒராள்னா தவிர்த்தல். இப்போது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வரவேற்க இயலாத நிலையில் நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னா அது வறுமையிலேயே கொடுமையான வறுமை தான். அதே மாதிரி தான் அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வலிமைக்கெல்லாம் சிறந்த வலிமையாமாம். இப்போ அறிவில்லாமல் ஒருத்தவங்க நமக்கு தீங்கு தராங்க அப்படிங்கிறதுக்காக அதை பெருசாக எடுத்துக்காமல் அதை பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வலிமையே அதுதான், வலிமைக்கெல்லாம் வலிமை அதுதான் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நற்குணங்கள் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பொறுமையை நம்ம கடைபிடிக்கணுங்கிறாங்க. நிறை அப்படின்னா சால்வுன்னு அர்த்தம். அப்போது நற்குணங்கள் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையை போற்றி கடைபிடிக்கணும். அடுத்ததாக, ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சான்றோர் அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்களாமா. யார் பொறுத்துக்கிறாங்களோ அவங்கள பொன் மாதிரி மதித்து மனசுக்குள்ளே வச்சுப்பாங்களாமா. ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை சொல்கிறாங்க. ஒரு தாரைனா யார்? தண்டிக்கிறவங்க. பொதிந்து வைப்பர்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிறது, மனதுள் வைத்து கொள்பவர். ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக அப்படின்ட்டு அர்த்தம். பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிக்கிறவங்கள சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. யார் பொறுத்துக்கிறாங்களோ அவங்கள தான் பொன் மாதிரி மதிப்பாங்க. அடுத்ததாக, ஒருத்தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்துக்காம தண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு இன்பம் கிடைக்கும். அதை பொறுத்துக்கிறவங்களுக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ பொன்றும் துணையும்னா என்ன அர்த்தம்? உலகம் உள்ளவரைன்னு அர்த்தம். பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை. அப்போ ஒருத்தார் கொருநாளை இன்பம்ங்கிறதுல என்ன சொல்கிறாங்க? பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக்காமல் தண்டிக்கிறவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். அதை பொறுத்துக்கிட்டா உலகம் உள்ள வரைக்கும் புகழ் இருக்குங்கிறாங்க. அடுத்ததாக, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் கூட அந்த துன்பத்திற்காக வருந்தி அறத்துக்கு மீறி நடந்துக்க கூடாது. ஒருத்தவங்க துன்பம் நமக்கு தந்துட்டாங்கன்றதுக்காக பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்மளும் அறம் தவறி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத அப்படின்ட்டு அர்த்தம். நோனொந்துனா துன்பத்துக்கு வருந்தி அப்படின்ட்டு. அடுத்ததாக, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். அதாவது மிகுதினா மனசெருக்கு, தகுதியான்னா பொறுமையால், மிக்கவைனா தீமை. அப்போது செருக்கால் ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்தாலும் கூட நம்ம பொறுமையினால் என்ன பண்ணணும்? அவங்கள வெற்றி கொள்ளணும். அடுத்ததாக, துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர். அதாவது துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர், இன்னானா தீய, இறந்தார்னா வரம்பு கடந்தவர், நோர்க்கிருப்பவர்னா பொறுப்பவர். இப்போ இறந்தார்னா வரம்பு கடக்கிறவங்க, நோர்க்கிப்பவர்னா
பொறுக்கிறவங்க. வரம்பு கடந்து பேசுவோரோட அந்த தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் தான் பற்றற்ற துறவியரை காட்டிலும் மேலானவர்கள். பற்றற்ற துறவினரும் மேலானவங்க யார் அப்படின்னா, வரம்பு கடந்து பேசுகிறவங்களோட சொற்களை பொறுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. இறுதியாக, உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறாங்க இல்லையா பெரியவங்க, அதையும் விட இகழ்வோரோட அந்த தீய சொற்களை பொறுத்துக்கிறவங்க தான் மேலானவங்க. அப்போ யார் மேலானவங்க? உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட யார் மேலானவங்க அப்படின்னா, தீய சொற்களை பேசக்கூடிய இகழ்வோரை பொறுத்துக்கிறவங்க.